கொஸ்டின். சுபேஷ் சார், எப்படி சார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? முதல்ல அவர் பேசினது உண்மையிலே ஆபாசத்தின் உச்சம், கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இங்கே யாருமே அந்த வார்த்தையை திருப்பி பேச சொல்லுங்க பார்ப்போம். 3 பேர் உட்காந்துருக்காங்க. உதயநிதி அவர்கள் மேடையில் பேசினதும் கீழேருந்து வந்த கவுண்டரையும் இந்த பொது இடத்துல பேச முடியுமா? நான் அதான் மாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் யாரும் முடியாது. அப்போ ஆபாசம் இல்லைன்னு எப்படி ஒத்துக்குவீங்க சார் பொதுவெளியில நீங்களே பேசுறது பேசுங்க. உதயநிதி இல்ல பேசுறது இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, நாங்க சொல்றோம். கீழே இருந்து ஒருத்தர் கவுண்டர் பண்றாரு, அதுக்கு திருப்பி இவர் பதில் சொல்றாரு. அந்த 2 வார்த்தை நீங்க சொல்ல முடியுமா? காவிரியில வயல்வெளிக்கு தண்ணி வரல, வயல்வெளியில தண்ணி வருது, ஃபுல்லா சொல்லுங்க. வறண்டு கிடக்குது, காவிரி வறண்டு கிடக்குது. கீழ இருந்து என்ன சொன்னாரு? அவங்க கீழ இருந்து சொல்றது ஒரு பேரை சொல்லி சொல்றாங்க, அவ்வளவுதான். அதவே உங்களால சொல்ல முடியாது. அது நீங்க ஒரு பொது இடத்திலே சொல்ல முடியாது. அந்த அளவு ஆபாசத்தின் உச்சமாக பேசினார் உதயநிதி. சார் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. இல்ல 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 இருங்க சார், நான் பேசி முடிச்சிரேன் சார். இவ்வளவு நேரம் பேசுறீங்க. ஆபாசத்தின் உச்சமா பேசினாரு. இங்க இருக்க யாருமே அதை வாய் திறந்து இங்க பேச முடியாது. அப்படி வர்றப்ப ஒரு வழக்கு போடுறாங்க. தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் ஒரு 8 பிரிவில் ஒரு வழக்கு போடுறாங்க. அது வழக்கறிஞர் இருக்காங்க, அது சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க, டீட்டெயில் இருக்குது. ஆனால் அது சம்மந்தமாக விசாரணைக்கு வர்றாங்க. விசாரணைக்கு வர்றப்ப ஏன் போலீஸ் அவளை குவிச்சாங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், ஒரு முக்கிய பிரமுகர், அவருக்குன்னு தொண்டர்கள் இருப்பாங்க. அங்கே எதுவும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. அது ரெசிடென்சியல் ஏரியா, அந்த மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன் போலீஸை கூச்சாங்கன்னா, அப்படி போலீஸை கூச்சப்பே அவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறாங்க. இது எல்லாமே நடக்கிறது தானே? அது இப்போ அவரு சார் இருங்க சார் இருங்க சார், இல்லை நீ சேர்த்து பதில் சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அந்த கட்சியை சேர்ந்த பெண்ணையே சீண்டலுக்கு உள்ளாக்கி 2 நாளா ஒரு லாட்ஜில் தங்க வச்சு மயக்க மருந்து கொடுத்து எல்லாம் பண்ணி, நான் இதுக்கு பேசி இல்ல ஒரு பெண்ணுடைய பெருமை சீர்குலைந்தது என்று சொன்னால் அந்த சரவணன் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? இப்ப கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நான் சொல்ல விரும்புறேன். அதாவது பத்திரிகையாளர்கள் நேரடியாக அவருக்கு 45 நிமிஷம் எல்லாரும் பேசுனீங்க. பேசுங்க, உங்களுக்கு பேசுங்க சார். நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. சுபேஷ் சார், அவர் கேக்குற கம்பேர் பண்றாரு. நீங்க அதுக்கு பிறகு சொல்றேன். நான் பேசி ஆண்டுகளுக்கு இல்ல நான் பேசி முடிச்ச பிறகு பேசட்டும். பதிவு பண்றீங்க இல்லையா? அத நீங்க செய்யணும்ல. நான் பேசி முடிச்ச பிறகு பேசட்டும். இப்ப அவரை விசாரணைக்கு வர்றாங்க. மற்ற காட்சிகள்லாம் எல்லாமே நேரடியா போயிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு அவங்க நேரா நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம் 12 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு கூட்டு போறாங்க. அப்புறம் பிறகு கூட்டு போல சார். சார் இருங்க சார், இருங்க சார். அரஸ்ட் இல்ல சார், அது விசாரணைக்கு. அதுக்கு தமிழ்மணி விளக்கம் கொடுத்து வரைக்கும் அரஸ்ட் அழைச்சிக்கிட்டே போனாங்க, ரத்தல பாக்கு வச்சு அழைச்சிட்டு போனாங்கன்னு சொல்லுங்க. இருங்க சார், பேசி முடிச்ச பிறகு பேசுங்க. அப்ப இது எல்லாமே நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதில் எங்கே உள்நோக்கம் வருதுன்னா, நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய்ட்டு எல்லாமே நீதிமன்றத்துக்கு இவங்க லீகல் டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறாங்க. சட்டப்படி என்ன நடக்குமோ நடக்க போகுது. இப்போ அவரை அழைச்சிட்டு தஞ்சாவூருக்கு போகிறாங்க. தஞ்சாவூரில் அவர் ஆதரவாளர்கள் பெரிய அளவில் கூட்டம் கூட்டிட்டாங்க. உள்ளே கொண்டு போக முடியாது. அப்போ அந்த திருச்சியிலேயே பைபாஸில் கட் பண்ணி திருப்பி செங்கல்பட்டுங்கிற இடத்துல வச்சு பேச்சு அவருடைய விசாரணையை முடிச்சுட்டு நீங்கள் அமைக்க போகிறாங்க. இவ்வளோ தான் நடக்க போகுது. லீகலாக அவங்க என்னென்ன மூவ் பண்ண போகிறாங்களோ அவங்க அட்வொகேட்ஸை வச்சு மூவ் பண்ண போகிறாங்க. அது இருக்கா இல்லையா, பேசணுமா, ரைட்டாக தப்பா, அப்படிலாம் நீதிமன்றம் முடிவு பண்ண போகுது. இவங்கள்ட்ட லீகல் டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது நீதிமன்றம் முடிவு பண்ண போகுது. இதுதான் நடந்த சம்பவம். இல்லை இவர் சட்டமன்றத்துக்கு வர்றது முடக்க பார்க்குறாங்க அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் 2 நாளைக்கு எதுவுமே கிடையாது. சட்டமன்றத்துக்கு இல்ல சார், அவர் கேக்குறாரு. வேண்டாமா சொல்லுங்க. இல்ல சார், ஒரு பட்ஜெட் பிரசன்ட் பண்ண போறீங்க, முதல் பட்ஜெட். எதிர்க்கட்சி தலைவர் அங்க இருக்கிறத நீங்க எல்லாம் துரைபாண்டி சார் சொல்ற ஒரு புள்ளி இருக்கு இல்லையா? தாவேகாவினுடைய எம்எல்ஏ ஒருவர் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அவர் மேல விமர்சனம் இருக்குது. அதுல நீங்க இதுவரை முகாந்திரம் இல்ல. தாவேகா அரசாங்கம் பதவியேற்ற உடனே வேலை வாங்கி தருவதாக சில சம்பவங்கள் நடந்ததாக ஒரு பெண்மணி வெளிப்படையா பேசுறாங்க. அந்த வழக்குகள் எல்லாம் இவ்வளவு நடவடிக்கை எடுக்காத பொழுது, இவ்வளவு பரபரப்பாகாத பொழுது, எதிர்க்கட்சி தலைவருடைய நடவடிக்கையை மட்டும் ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. புதுக்கோட்டையில் 2 நகர செயலாளர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க. தாவேகா நகர செயலாளர் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டதாக ஊழல் வழக்கு இல்ல சார், இது இல்ல சொல்ல தாவேகா வழக்கு இல்ல. தாவேகா நிர்வாகி எத்தனை பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க, வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்பட்டு சிறைச்சாலையில் தாவேகா நிர்வாகி 2 நகர செயலாளர் இருக்கிறாங்க. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் சட்டம் பொதுவானதான். அந்த எம்எல்ஏவுடைய வழக்கை பத்தி அது ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியாது. அது என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. தொடர்ந்து தாவேகா மேல் குற்றச்சாட்டு, தாவேகா நிர்வாகிகள் மேல் குற்றச்சாட்டு வந்தா ரிமாண்ட் பண்ணப்பட்டு அவங்க சிறையில் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. செய்திகள்லாம் பார்க்குறோம். இப்போ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் சம்பந்தமான வழக்குகள் அது என்ன பெண்டிங்கில் இருக்குது, என்ன மாதிரியான கேஸுங்கிறது அவ்வளோ டீட்டெயில் நமக்கு தெரியல. ஆனால் தாவேகா அரசாங்கத்தை பொறுத்தவரை கட்சி நிர்வாகிகள் தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைதும் பண்ணுறாங்க. இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைங்கிறது சம்மந்தமே இல்லாத ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறார். அங்கே அந்த அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது, அந்த இடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் அதை சொல்லலைங்கிறத அண்டர்லைன் பண்ணுறாரு. நான் அதை சொல்லலைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்?
நான் அதை தான் சொன்னேன்னு அர்த்தம். அது எப்படி அது செய்யலைன்னா அதை இல்லை, அது செய்யல எல்லாருக்கும் தெரியுங்க. இந்த 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 சிலேடையெல்லாம் எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கும் தமிழ்நாட்டில். அப்போ சொல்கிறாரு. அப்போ அதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க, பார்க்குறாங்க. இப்போ இதில் என்னென்னா தாவேக்கா தரப்புலேருந்து ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. இவங்களை இன்றைக்கி வந்து இவங்களுக்கு ஃபுல் சார் சொன்ன மாதிரி ஃபுல் ப்ரொமோஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது இந்த அளவுக்கு போயிருக்க வேண்டாம். வழக்கு வந்து நீதிமன்ற வழக்காக பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். அவர் காவிரியினுடைய விவகாரம் தொடர்பாக பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்றாரு, காவிரி தண்ணிங்க கொண்டுட்டு வரலன்னு சொல்லி பேசுறாரா? அப்போ கூட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நடிகையினுடைய பெயரை சொல்லி கோஷம் போடுறாங்க. அப்போ இவர் சொல்றாரு, எந்த தண்ணீர் வருகிறதோ இல்லையோ அந்த தண்ணீர் அங்கு போக வேண்டும் அப்படின்றாரு. இது என்ன சார் ஆபாசம்? என்ன அர்த்தம்? காவிரி தண்ணி இங்க வரல, ஆனால் அவங்க வீட்டுல மட்டும் நல்ல தண்ணி போயிடுதுன்றதான அதனுடைய மீனிங். அவங்க வீட்டுக்கு மட்டும் பஞ்சம் கிடையாது, அவங்க வீட்டுல மட்டும் தண்ணி கரெக்டா இருக்கு. கொலை பண்ணிடுவேங்கிறத சிரிச்சுக்கிட்டும் சொல்லலாம், கோபமாவும் சொல்லலாம், செல்லமாவும் சொல்லலாம். சார் இங்க விவசாயிகள் கஷ்டப்பட்டு சொல்றேன். அதுக்கு அதை பேச வேண்டிய அவங்க வீட்டுக்கு தண்ணி போயிடுது, அவங்க வீட்டுல பஞ்சம் இல்ல, அவங்க வீட்டுல வறுமை இல்ல, அவங்க எல்லாம் செழிப்பா இருக்காங்கன்னு அர்த்தம். அது இதுல எங்க ஆபாசமா இருக்கு? ஆபாசமா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். மக்கள் பாத்துக்குவாங்க. அவர் பேசுற யாரு சார்? சார் அப்புறம் ஏங்க போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்றீங்க? அப்படிலாம் விட்டு போக முடியாது சார். விசாரணையா? அதுவே என்ன முடிவுக்கு வராம இருக்கு பாருங்க. கைதா நடிகையோட பேரை சொல்றாங்க அங்க, அதுக்கு இவர் கவுண்டர் கொடுக்குறாரு. நான் அந்த இடத்துல சொல்லணுன்ற மாதிரி திருப்பி சொல்றாரு. இது ஆபாசம் இல்லையா? ஆபாசத்தின் உச்சம் இல்லையா? இன்னைக்கு திமுகவினுடைய எம்பி வில்சன் அதானே சொல்றாரு, காவிரி தண்ணி தான் சொன்னாரு அவரு. அப்ப நீதிமன்றத்தை முடிவு பண்ணிட்டாரு. நீதிமன்றம் அதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. இதை கண்டிச்சு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் கண்டிச்சிருக்காங்க. யாருக்குமே உங்க பேசுறது புரியலையா? போன 3 மாசம் முன்னாடி வரைக்கும் கூட்டணியில் இருந்த விசிகாவுக்கு புரியலையா? கம்யூனிஸ்டுக்கு புரியலையா? ஐஎம்எலுக்கு புரியலையா? அதிமுக போச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு யாருக்குமே புரியலையா அவர் பேசினது? எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க. ஆனால் கைதையும் கண்டிச்சிருக்காங்க. அப்படியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்கிறேன்னா, இந்த கைதுங்கிறது தவிர்த்திருக்கணும். ஏன்னா இவர் வந்து சட்ட ரீதியாக ஒரு சம்மன் அனுப்பி கோர்ட்டில் அவர் வாதிருக்கலாம். ஆனால் தாவேக்காவிற்கு இவங்களே வந்து இன்னைக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. திமுக கடந்த காலத்தில் கொஞ்சம் தொய்வாக இருந்த நேரத்தில் இவங்களே இதை ப்ரொமோட் பண்ணி எடுத்து விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு எல்லாரும் மொத்தமாக திரண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கைதுங்கிற விஷயத்தை தாவேக்கா தவிர்த்திருக்கலாம். ரெண்டாவது, பன்னீர் சார் சொன்னார், தலைமைச் செயலாளர் தான் முடிவு எடுக்கிறாருன்னா அப்போ முதலமைச்சர் எதுவுமே தெரியாமல் இருக்கிறாரா? முதலமைச்சருக்கு வந்து எதுவுமே புரியாமல் இருக்கிறாரா? தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறாரா? அது என்ன அர்த்தம்? அது தலைமைச் செயலாளர் முடிவு எடுக்கிறாருன்னா முதலமைச்சருக்கு எங்கே இருக்குது தெரியாதுன்னு அர்த்தமா? அது இது என்ன பேச்சோட அர்த்தம்? அப்போ தலைமைச் செயலாளர் கீழே தான் ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சி எல்லா இடத்துக்கும் போகிறாரு, விசாரணை நடக்குது. நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தோட நடக்க போகுது, அது சம்பந்தமான வேலை நடந்துட்டு இருக்கு. அனைத்து அமைச்சர் வேலையில் இருக்கிறாங்க. புள்ளி சொல்லலாம் இல்லையா? நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது, நாங்கள் புறக்கணிக்கிறோம், காவிரி விவகாரத்தை பற்றி பேசுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆக்ரோஷமாக அவங்க பேசுகிறாங்க. ரெண்டாவது, மேகதாது அணையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லையா, காவிரி தண்ணியில இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் மறைக்கிறதுக்கான எப்படிங்க மறைக்க முடியும்? நான் கேட்கிறேன், ஒரு நிமிஷம் நான் கேட்கிறேன் சார், நானே கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தவறு செஞ்சுட்டார் சார், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தவறு செஞ்சுட்டாரு. அரசாங்கம் உறுதியா இருக்க வேண்டியதானே? என்ன உறுதி? தவறு செய்திருக்கிறார் சார், அவர் நாங்கள் அரெஸ்ட் பண்றோம், அவர் பேசினது தப்பு, மார்க்கண்டேயன் அவர் பேசினது தப்பு, அதனால அவர் நம்ம கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறோம் இல்லையா? இப்படியும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் மேல் சட்டம் தன்னுடைய கடமை செய்துன்னு சொல்லிட்டு போலாம்ல, ஏன் செய்ய மாட்டாங்க? அதான் வழக்கு போட்டிருக்காங்கல்ல, வழக்கு போட்டிருக்காங்க, நீதிமன்றம் முடிவு பண்ண போகுது சார். அதை செய்திருந்தா நீங்களே சொல்லுவீங்க அரசாங்கம் பழி வாங்கிடுச்சு அவரு. நான் எப்படி சார் சொல்லுவேன்? நீங்க சத்தியமா சொல்லுவீங்க. நீங்க என்ன சிக்க விடுறீங்க? சாரி, நீங்க தெளிவா எடுத்துக்க வேண்டாம். அவர் ரீகன் இல்ல, அரசியல பழி வாங்கிடுச்சு சொல்லுவீங்க. இல்ல சட்டமன்றத்தில் அவங்க எப்படி முடக்க முடியும்? புரியுது. ஆனா இப்ப நீங்களே தான் சொல்றீங்க, இப்ப எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வழி விட்டுட்டாரு, திமுகவுக்கு ஒரு உயிர் கொடுத்துட்டாரு அப்படின்றீங்கல்ல. ஆமா, தெரிஞ்ச தெரியாம நடந்துச்சு, ஹேண்டில் பண்றீங்களா? இப்போ கடந்த எல்லா காலங்களையும் சொல்றது மேகதாது கட்டணும்னு சொல்றாங்க அவங்க, இவங்க எதிர்க்கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேன்றாங்க. எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் என்ன சொல்றாரு, அனைத்து இந்த அரசாங்கம் ரொம்ப யங்கஸ்ட் அரசாங்கமா இருக்கிறாங்க, புதுசா இப்பதான் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுபவம் இல்லை, அனுபவமான கட்சிகளை கூப்பிட்டு வச்சு நீங்க கூட்டம் நடத்துங்கன்றது எல்லாருடைய கோஷம் தானே. இவ்வளவு விஷயங்களை செய்யாம கைதுன்றது மூலமா ஒட்டுமொத்தமா அத்தனை சம்பவங்களும் மறைக்கப்படுது இல்ல? எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க சட்டமன்றத்தில் திமுகவில் அனுபவமான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களெல்லாம் முடக்கலாம் வைக்க முடியாது. அவங்க வேலையை அவங்க செய்ய தான் செய்ய போறாங்க. சட்டமன்ற மரபுன்னு ஒன்று இருக்கு, சட்டமன்ற விதின்னு ஒன்று இருக்கு. அதுக்குள்ளதான் ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருக்கட்டும், எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கட்டும், 2 நாள் நிகழ்ச்சி நடக்க போகுது. முதல் நாள் வந்து வேளாண், முதல் நாள் வந்து மத்திய பட்ஜெட்ல வந்து வேளாண் பட்ஜெட் நடக்க போகுது. 2 பட்ஜெட் முடிஞ்ச பிறகு பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடக்க போகுது. பட்ஜெட்டுக்குள்ளே போகல, அப்ப எப்படி காவிரி விவகாரத்தை சொல்றேன், காவிரி விவகாரம் சட்டமன்றத்தில் பேசிட்டு எப்படி திசை திருப்ப முடியும்? இப்ப நீங்க ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய தாவேக்கா வழக்கு போட்டிருக்கு, எதிர்கட்சியா இருக்க திமுக வழக்கு போட்டிருக்கு, எல்லா விதமான வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. முடித்த பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாங்கிற ஒரு நிலைமைக்கும் போயிருக்காங்க.
இது எப்படி திசை திருப்ப முடியும்? நாளைக்கு சட்டமன்றம் கூடி 3வது நாள் கண்டிப்பாக திமுக எம்எல்ஏ பேசத்தான் போகிறாங்க, அதுக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் பதில் சொல்லத்தான் போகிறாங்க. எப்படி முடக்க முடியும், எப்படி தெரிச்சு விட முடியும்? துரைபாண்டி சார் ரொம்ப குறுக்கிடுறீங்க. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். 1948 சங்கர்ஸ் வீக்லின்னு ஒன்று சொல்லி ஒரு கார்ட்டூன் படம் போடுற ஒரு வீக்லியே வந்து சங்கர் தொடங்கினார். அதில் ஆர்கே லட்சுமணனுடைய கார்ட்டூன் நிறைய வரும். அப்போ நேரு தான் அதை தொடங்கி வைக்கிறார். தொடங்கி வச்ச நேரு மேலே 4000 விதமான கார்ட்டூன் போட்டு கிண்டல் பண்ணிட்டாங்க. அசிங்கமாக, நான் சொல்கிறது வார்த்தைகள், நீங்கள் இப்போ பேசுகிறத பற்றி சொல்கிறீங்களே, அந்த வார்த்தைகளே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அசிங்கமாக தான் பண்ணாங்க. ஆனால் அப்பவும் நேரு சொன்னார், யூ ஆர் கரெக்ட், யூ ஆர் கரெக்டிங் மீன் தான் சொன்னார். இருங்க நான் இருங்க ஒரு விமர்சனத்தை நடிகைக்கும் முதலமைச்சருக்கு என்ன சார் தொடர்பு இருக்கு? ஏன் சார் நீங்க இல்ல, அதுல நீங்க இல்ல அத வந்து அத பொறுமையா எடுத்துக்கிட்டார். விஜய்க்கு அந்த பொறுமை இல்லன்னு சொல்ல வர்றேன். விஜய்க்கு இல்ல, நான் காயப்படுத்தல. இங்க பாருங்க, எங்கேயுமே உதயநிதி ஸ்ரீசாவின் பெயரை பயன்படுத்தவில்லை. எதிர்வினை ஆற்றியது அங்க இருந்த கேட்டுக்கிட்டு இருந்த பொதுமக்கள், அந்த பொதுமக்களை திருத்தி இருக்கணும்னு சொன்னார் பாருங்க பாண்டி, அது வேற விஷயம். ஆனா நீங்க இப்ப நீங்க போட்டிருக்க வழக்கு அந்த செக்ஷனை படிச்சு அதோட காரணத்தை பாத்தீங்கன்னா சிரிப்பீங்க. மற்றவர்களை தூண்டி விடுவதற்காக ஏற்றுக்கொண்டபடி காவேரி ஒழுங்காற்று ஆணையத்துடைய தீர்ப்பை அமுல்படுத்தாத கர்நாடக அரசாங்கம் ஒரு வார்த்தை கூட உயர்வு, பேருந்து கட்டணம் உயர்வு, பால் கட்டணம் உயர்வு, எப்படி பேர்ல வேணா நீங்க அரசை விமர்சிக்கலாம். இப்படி விமர்சிக்கிறது ஏற்புடையதா? அது வந்து அவர் பேசல, ஒரு குறிப்பிட்ட நடிகையின் பேரை அவர் பயன்படுத்தவே இல்லை. எம்எல்ஏ சொல்றாரு பாருங்க, எம்எல்ஏ சொல்ற எலும்ப முறிச்சிருவோன்றாரு. அதெல்லாம் சார் அது தப்புன்னு சொன்னோம். உங்களுக்கு எனக்கு யாருமே நம்ம ரியாக்ட் பண்ணல, அது தப்புன்னு சொன்னோம், யாருமே ரியாக்ட் பண்ணல. நீங்க சொன்னார் சண்முகத்தை கோட் பண்ணி வர சொன்னார், பி சண்முகத்தை. பி சண்முகம் அவர் அப்படி பேசியிருந்தால் தவறுதான், அதற்காக இப்படிப்பட்ட நடவடிக்கை இறங்கி இருக்க கூடாது, அதையும் சேர்த்து சொல்லுங்க. நேரு பத்தி சொன்னாரு, நேருடைய மகள் இந்திராவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலாம். அவங்க தான் மிஸ்ஸாக கொண்டு வந்தாங்க. பத்திரிகையே தணிக்கை செய்யப்பட்டு படிக்கக்கூடிய காலம்லாம் அவங்க கட்சியில் தான் இருந்துச்சு. அது திமுக பாதிக்கப்பட்ட வரலாறுகள்லாம் இருக்குது. வரலாறுகள் மாற்றி இருக்குதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்துடைய வரலாறுகள் வேறு மாதிரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அது அந்த தேவைக்கு தக்கன மாதிரி அரசியல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம நேருவை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்திரா காந்தி தவிர்த்த முடியாது. எல்லாத்துக்கும் அதே இந்திரா காந்தி ஆட்சியில் ஆளுங்கட்சி, அதே இந்திரா காந்தி பத்திரிகை படிக்க முடியாமல் இருந்தது. பேசுகிறேன் சுபேர் சார். இல்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான அவதூறுகளாக இருந்தால் அது எந்த உயரத்தில் இருந்தாலும் இந்த தாவேக அரசு நடவடிக்கை எடுக்குங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறது தான் இங்கே நடத்தியிருக்காங்க. நான் இதை அப்படி தான் நான் பார்க்குறேன். நன்றி.